The Honorable Dr. P. Satyalingam, you have 7 minutes and 30 seconds. நன்றி. இந்த அமைச்சு தொடர்பாக பேச இடம் கிடைத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரச இயந்திரத்தை இயக்குகின்ற முக்கியமான ஒரு அமைச்சாக இந்த அமைச்சு இருக்கிறது. ஆனாலும் காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு சுதந்திர இலங்கையில் மத்தியில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டது. ஒற்றையாட்சி யாப்பில் திருத்தங்கள் மேற்கொண்டு பல இன மொழி பேசுகின்ற மக்களுக்கு அதிகார பரவலாக்கல் இடம்பெற்றாலும் இந்த அதிகார பரவலாக்கல் திறம்பட இயங்காமல் இருப்பது கசப்பான வரலாற்று உண்மை. அந்த வகையிலே ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த நாட்டிலே என்றும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தாது. எங்களுடைய நாட்டிலே எங்குமே இல்லாத சில நிர்வாக நடைமுறைகள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்திலே வெவ்வேறு பிரதேசங்களிலே இருந்து மகாவலி எல்வலயம் என்ற பெயரிலே கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட மக்கள் அவர்களை எல்லாரையும் அவர்களுக்காக ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு, மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு 6 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 6 வட்டாரங்களில் 5 வட்டாரங்கள் வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய வட்டாரங்களாக இருக்கிறது. 6வது வட்டாரமாக இருக்கிற ஒரு வட்டாரம் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையினுடைய வட்டாரமாக இருக்கிறது. இந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு நிர்வாக ரீதியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிறது. ஆனால் 6 வட்டாரங்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற 6 வட்டாரங்களில் 5 வட்டாரங்கள் வவுனியாவிலே வாக்கு போட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறார்கள். ஒரு வட்டாரம் முல்லைத்தீவுக்கு கீழே வருகிறது. இப்படியான ஒரு நிர்வாக அமைப்பு இலங்கையிலே வேறு எந்த இடத்திலும் இல்லை. அவர்கள் நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டம், அரசியல் ரீதியாக வாக்கு போடுவதற்கு இன்னொரு மாவட்டம். இவ்வாறு தொடர்ந்து இந்த நடைமுறையை கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் கவனம் எடுத்து இதை நிறுத்த வேண்டும். அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறான பிரச்சனைகளை செய்யும்போது உண்மையாக பாதிக்கப்படுவது அந்த மக்கள். அந்த மக்களுக்கு முறையான சேவைகள் சென்றடைவதில்லை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் சித்து விளையாட்டை நிப்பாட்டி அந்த குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த மணலாறு பிரதேசத்துக்கான ஒரு பிரதேச சபையை தயவு செய்து நிறுவுங்கள். அந்த பிரதேச சபை அந்த மக்களுக்குரிய சேவையை செய்யட்டும். உங்களுடைய மேலாதிக்க அரசியலுக்காக நீங்கள் இந்த மக்களை பகடக்காயாக்க வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.